மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைக்கு நாங்கள் புவியியல் படத்தில் இலங்கையின் அண்மைக்கால அபிவிருத்தி திட்டங்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு பார்க்க போகிற விடயம் இன்றைக்கு மனிதவள அபிவிருத்தி பற்றி பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் நேற்று கடந்த வகுப்பில் அபிவிருத்தியின் அண்மைக்கால போக்கில் போக்குவரத்தை பற்றி பார்த்து நாங்கள் என்ன ஒவ்வொரு துறையாக நாங்கள் பார்த்து கொண்டு போகும்போது நாங்கள் போக்குவரத்தில் வீதித்துறை வீதி போக்குவரத்து, அந்த வீதி போக்குவரத்து அறவீதி போக்குவரத்தில் இரும்பு பாதையும் தரவீதி போக்குவரத்து, அடுத்தது விமான நிலையங்கள், அடுத்தது துறைமுகங்கள் அபிவிருத்தி பற்றியெல்லாம் பார்த்துருக்குறோம். ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும்? ஓகே, இன்றைக்கு மனிதவள அபிவிருத்தி பற்றி பார்க்க இருக்கிறோம். சரியா? அப்போ நாங்கள் முன்னுக்கு பார்த்த ஒவ்வொரு கட்டமாக பார்க்கும்போது இந்த மனிதவள அபிவிருத்திக்குள்ளே தான் அனைத்தும் வருகிறது. சரியா பிள்ளைகள்? நாங்கள் இங்கே பார்த்தோம், இந்த இது வருது பார்த்தோம் பிள்ளைகள். இங்கே பாருங்க, இலங்கை நன்மைக்கால அபிவிருத்தி என்ன மாதிரி கட்டமிடப்பட்டு இந்த இருக்கிறது. இதெல்லாம் இந்த போக்குவரத்துக்குள்ளே இதை பார்த்துட்டோம். என்ன அதிவேக நெடுஞ்சாலைகள், விமான நிலையம், துறைமுகம், புகையிரத பாதை, வீதிகள், இது பார்த்துட்டோம் போக்குவரத்து என்ற அடிப்படையில். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் இதுகளைத்தான். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு வசதிகள், நகர அபிவிருத்தி, இதுகளை பற்றி பார்க்க போகிறோம். சரியா பிள்ளைகள்? கிராம அபிவிருத்தி, நகர அபிவிருத்தி, கிராம அபிவிருத்தி, தேசிய பாதுகாப்பு, இந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த இவ்வளவும் சேர்ந்து என்ன தலையங்கத்துக்குள்ளே வருது பிள்ளைகள்? மனிதவள அபிவிருத்தி தலையங்கத்துக்குள்ளே வருகிறது. இதுதான் இந்த இது. சரியா? இப்போ இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோமா? ரைட், பார்த்துக்கொள்ளுங்க. இது சரியா? இப்போ ஓகே, ரைட். அதுக்கு முதல் படிக்கிறதுக்கு முதல் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களோ இன்றைக்கு? ஓகே, சந்தோஷமாக இருக்கிறீங்களோ? ஓகே, படிக்க ரெடியோ? இதுதான் அவசியமானது. என்ன படிக்க ஆர்வத்தோடு இருக்க வேணும். ரிசல்ட்ஸ் இல்லோ, 7 ரிசல்ட்ஸ் சந்தோஷம் இல்லோ எடுத்தவர்களுக்கெல்லாம். என்ன அப்படி நீங்களும் இன்னும் 2 மாதத்தால் அப்படி சந்தோஷப்படுவீங்க. நிறைய படிக்கணும், என்ன நிறைய முயற்சி செய்யணும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். எனக்கு சின்னதில் என்னுடைய டீச்சர் சொல்லி தந்தது, இன்றைக்கு ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு சொல்லித்தரோம். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். இது ஒரு டீச்சர் சொல்லி தந்தவர். அடுத்த டீச்சர் என்ன சொல்லி தந்தவர்? முதல் நாளே நாங்கள் பாடசாலைக்கு போய் முதல் நாள் புதிய பாடசாலைக்கு போகின்றோம். கிரேட் 8 வரையும் ஒரு பாடசாலை, அப்புறம் 9லேருந்து இன்னொரு புதிய பாடசாலை, பெரிய காலேஜ். அப்போ அதில் முதல் நாள் முதல் வகுப்பில் இது டீச்சர், சுகாதார டீச்சர், சுகாதாரம் படிப்பிக்கிற டீச்சர். என்ன பாருங்க, சுகாதாரம் படிப்பிக்கிற டீச்சருக்கு கூட என்ன இதுகள் எல்லாம் அக்கறைகள் எல்லாம் இருக்குது என்பதெல்லாம் பாருங்க. ஏன்னா அவர் உடல்நலத்தில் மட்டும் அக்கறை இல்லை, நாங்கள் நல்லா வர வேண்டும், நல்லா படித்து நல்லா பெரியவர்களாக வர வேண்டும், வாழ்க்கையில் உயர்ந்து நிற்க வேண்டும், எல்லாவற்றும். ஆகவே என்ன செய்தால் நாங்கள் படிக்க வேண்டும். கொப்பியை திறங்கோ எல்லாரும். முதலாக என்ன சொல்லி தந்த எழுதுங்கோ, நான் சொல்கிறது எழுதுங்கோ. தலை குனிந்து கற்ற கல்வி தலை நிமிர்ந்து வாழ வைக்கும். என்ன பிள்ளைகள்? தலை குனிந்து கற்ற கல்வி தலை நிமிர்ந்து வாழ வைக்கும். அப்படி ஏண்டா என்ன? நாங்கள் ஆசிரியருக்கு தெய்வங்களாக ஆசிரியர் மதித்து, ஏன்னா ஆசிரியர் சொல்வதெல்லாம் கேட்டு, ஏன்னா ஆசிரியருக்கு எதிர்த்து கிடைக்காமல், ஏன்னா ஆசிரியர் சொல்கின்ற வார்த்தைகள் பொன்னான வார்த்தைகள் நினைத்து, என்ன அதைத்தான் தலை குனிந்து கற்ற கல்வி. மரியாதையாக பண்பாக இவருக்கு என்ன தெரியும், ஆசிரியருக்கு என்ன தெரியும், என்ன என்று ஏளனம் செய்வதோ, அவரை மதிக்காமல், டீச்சரை மதிக்காமல் இருக்கிறது, ஆசிரியரை மதிக்காமல் இருக்கிறது, என்ன ஆசிரியருக்கு நாங்கள் வாய் காட்டுவது, எதிர்த்து கழிப்பது, என்ன இதெல்லாம் கூடாது. என்ன ஆசிரியர் சொல்கிறத கேட்டு, பொன்னான வார்த்தைகளாக கேட்டு, ஆசிரியரை தெய்வங்களாக மதித்து, என்ன நடப்பது தான் தலை குனிந்து கற்ற கல்வி. பண்பாடாக, ஏன்னா பாடசாலையை மதித்து, இனிய ஆசிரியர் மதித்து, அதிபரை மதித்து, இனிய பிள்ளைகளோட சந்தோஷமாக பழகி, என்ன பண்புள்ள, மரியாதையுள்ள, நல்ல குணமுள்ள, என்ன அறிவுள்ள பிள்ளையாக நடப்பது தான் தலை குனிந்து கற்ற கல்வி.
தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் எங்களை. அப்படி நாங்கள் கற்றுக்கொண்டு வந்தோம்டா சகல அறிவுகளும் எங்களோடு சேர்ந்தும் நிறை பக்தியும் இருக்கும், எங்களை அதை உயர்த்தி கொண்டு போகும். நல்ல ரிசால்ட்ஸ் எடுத்து உயர்ந்த படிப்புகளை படித்து உயர்ந்த பட்டங்களை பெற்று வாழ்க்கையில் முன்னேறி உயர்ந்த நிலையில் வாழ்வோம். உங்களை சார்ந்த எல்லோரையும் சந்தோஷமாக வாழ வைப்போம். சமுதாயத்தை நாட்டையும் பெருமைப்படுத்துவோம். என்ன தலை குனிந்து கற்ற கல்வி தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் பிள்ளைகள். ஓகே ரைட். அப்போ இப்போ நாங்கள் பார்ப்போம், என்ன பாடத்தை பார்ப்போம். ரைட். அப்போ இப்போ நாங்கள் பார்த்தோம் என்ன மனித வளங்களின் அபிவிருத்தி. என்ன மனிதர்களாகிய நாங்கள் என்ன நாங்கள் எப்பவும் என்ன அறிவுள்ளவர்களாக, நாங்கள் எப்பவும் என்ன பண்புள்ளவர்களாக. அறிவு மட்டுமல்ல, அறிவிருந்து பண்பில்லாவிட்டால் ஒன்றும் செய்யலாது. மனிதன் எப்பொழுதும் அறிவுள்ளவனாக திறனுள்ளவனாக என்ன அதே நேரத்தில் பண்புள்ளவனாக இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும், வளர்ச்சி அடையும். அது உறுதியானதாக இருக்கும், அது நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். எந்த நாடு என்ன அறிவுள்ள மக்களையும் திறனுள்ள மக்களையும் முயற்சியுடைய மக்களையும் அதே நேரத்தில் பண்புள்ள மக்களையும் உள ரீதியாக ஆன்மீக பண்புள்ள மக்களையும் கொண்டுள்ளதோ அந்த நாடுதான் உயர்ந்த வளர்ச்சி அடையும். அதே நேரத்தில் அந்த வளர்ச்சி நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். இப்போ விளங்குதோ? இந்த அடிப்படையில் எல்லாமே மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டன, அது தெரியும் தானே? ஆகவே இந்த மனிதன் ஆகிய நாங்கள் அனைத்தையும் ஆண்டு அனுபவிக்க உரிமையுடையவர்கள். அவ்வாறு ஆண்டு அனுபவிக்க உரிமையுள்ளவர்களாக இருந்தால் நாங்கள் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், திறனுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அத்தோடு பண்புள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா அப்பாத்தான் நாங்கள் இதையும் ஆண்டு அனுபவிக்கலாம். ஏன்னா அது நிலைத்து நிற்கும், மற்றவரையும் பாதிக்காது, எல்லோரும் சந்தோஷமாக வாழ முடியும். இந்த அடிப்படையில் இலங்கை அப்போ இருந்து இப்போ வரை புராதன காலத்தில் இருந்து இலங்கை உலக மக்கள் உலக நாடுகள் அனைத்தாலும் போற்றப்பட்ட ஒரு நல்ல நாடாகவே இருந்தது. பின்னர் பின்னர் காலம் செல்ல செல்ல என அது ஏனோ தெரியவில்லை, மக்களுடைய மனநிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட, அரசியலிலும் குழப்பங்கள் ஏற்பட என இது நாடு சீரழிந்த நிலைக்கு சென்றது. என்றாலும் ஒவ்வொரு அரசும் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக, இந்த நாட்டை உயர்ச்சியடைய செய்வதற்காக, பலம் பெருமைகளை நிலைத்து நிற்க செய்வதற்காக ஒவ்வொரு அரசும் முயன்று வந்திருக்கின்றது. என மனிதன் இந்த சூழலை தனக்கேற்ற விதத்தில் மாற்றியமைத்து, இந்த பௌதிக சூழலை தனக்கேற்ற விதத்தில் மாற்றியமைத்து அவன் அபிவிருத்தி அடைய வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். எனவே தான் வாழுகின்ற இந்த பௌதிக சூழலில் இருந்துதான் அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உயிர் வாழ்வதற்கு மட்டுமல்ல, நாங்கள் உயர்ந்து செல்வதற்கும் என நாங்கள் அதை காப்பாற்றிக் கொள்வதற்கும் மனிதனுக்கு அறிவும் வேணும், திறனும் வேணும், அத்தோடு மனித பண்புகளும் வேண்டும். எனவே இந்த மனிதனை அறிவுள்ளவனாகவும் திறனுள்ளவனாகவும் அதே நேரத்தில் மனித பண்புள்ளவனாகவும் அவனை கொண்டு உயர்ந்த அபிவிருத்தியை பெறுவதற்கு ஒவ்வொரு அரசாங்கமும் முயன்று வந்திருக்கின்றது. சரியோ? இந்த அடிப்படையில் அண்மை கால அரசுகள் இதை நன்கு உணர்ந்து, ஏனென்றால் இதற்கு முன்னர் இடம்பெற்ற பல்வேறு பிரச்சனைகள், கசப்பான நிலைகள் என அழிவுகள் என இவை யாவற்றையும் கருத்தில் கொண்டு இந்த இலங்கையை மீண்டும் சந்தோஷமான சுபூட்சமுள்ள நாடாக மாற்ற வேண்டும். இந்த நாட்டில் வாழும் மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், சகலத்தையும் பெற்று நிறைவான மக்களாக வாழ வேண்டும் என இதன் மூலம் நாடும் வளர்ச்சியடைந்து உன்னத நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக அண்மை கால அரசுகள் கடின முயற்சிகளை செய்து வந்திருக்கின்றன.
இந்த அடிப்படையில் மனிதனுடைய அபிவிருத்தியினை, மனித வளம் என்பது மனிதனுக்குள்ள அறிவு, ஆற்றல் மற்றும் அனுபவங்கள், அவனுக்குள்ள அனைத்தையும், அவனால் மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கும்போது அதனை மனித வளமாக கொள்வோம். எந்த ஒரு மனிதன் பயன்படுகிறானோ அவனை மனித வளம் என்போம். மனிதன் பயன்படாத இருக்கும்போது என்ன சாப்பிட போட்டு ஒன்றும் செய்யாமல் என்ன இருக்கும்போது அவனை மனித வளம் என்றும் சொல்ல மாட்டார்கள். அவன் ஏதாவது ஒன்றுக்கு பயனுள்ளவனாக இருக்கும்போது அவனை மனித வளம் என்று கூறுவோம். வளம் என்பது பயன்படுகின்ற அனைத்தையும் நாங்கள் வளங்கள் என்று சொல்லுவோம். என்ன ஆகவே மனிதனும் பயன்படும் போதுதான் அவனை மனித வளமாக கொள்ளப்படுவான். என்ன ஆகவே எங்களை தமிழை சொல்லுகின்ற சாப்பிட போட்டு எதுக்கும் உதவாதவர்களாய், பேசாமல் வேலை செய்யாதவர்களாய் இருக்கும்போது சோம்பேறி, சோத்து மாடு, தண்டை சோறுண்டு எல்லாம் நாங்கள் சொல்லுவோமே எல்லாம் அந்த கருத்து தான். அப்போ அவனை மனித வளமாக கருதப்பட மாட்டோம். மனிதன் ஏதாவது ஒன்றுக்கு பயன்படும் போதுதான் அவனை மனித வளமாக கருதுகின்றோம். அவனால் நல்ல விடயங்கள் ஏற்பட வேண்டும், பயனுள்ள விடயங்கள் ஏற்பட வேண்டும். அவன்தான் மனித வளமாக கருதப்படுவான். எனவே இப்படிப்பட்ட இந்த மனிதனை என்ன செய்ய வேண்டும்? மனித வளத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்வதன் மூலம்தான். அபிவிருத்தி எனும்போது அதில் பல்வேறு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரம் உயர்த்தி அவனை கொண்டு செல்லும் போதுதான் அவனை மனித வளமாக கருதி நாங்கள் மேலும் இந்த நாட்டை அபிவிருத்திக்கு விரைந்து செல்ல முடியும். எனவே தான் இந்த அரசுகள் மனித வளத்தை ஆரம்ப காலத்திலிருந்து மனிதநேயமுள்ள நாடாக இலங்கை இருந்த போதிலும் இலங்கையில் என்ன நடக்கின்றது? மனித வளத்தை அபிவிருத்தி செய்வதற்காக பல்வேறு செயற்திட்டங்கள் போடப்பட்டு அவை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த அடிப்படையில் மனிதனுக்கு என்னென்ன அவசியமோ அவனுக்கு அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறையூழ் அவை மட்டுமல்ல இன்றைக்கு அடிப்படை தேவைகளாக நாங்கள் ஆரம்பத்தில் உணவு, உடை, உறையூழைத்தான் அடிப்படை தேவைகள் என்று கருதினோம். ஆனால் இன்றைக்கு அடிப்படை தேவைகளாக இன்றைக்கு அனைத்துமே வந்துவிட்டன. அவை இல்லாவிட்டால் மனிதனால் உயிர் வாழ முடியாத என்ற நிலைக்கு கூட இன்றைக்கு உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. எனவே உணவு, உடை, உறையூழ் இவற்றோடு கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, பொதுநல சேவைகள் எல்லாமே இன்றைக்கு அடிப்படை தேவைகளாக கருதப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் கல்வி இல்லாவிட்டால் மனிதனாக வாழ முடியாது. அவன் மிருகமாக மாறிவிடுவான். எனவே அழிவுகளை ஏற்படுத்துவான், நாட்டை சீரழிப்பான் என்பதற்காகத்தான் கல்வி கூட இன்றைக்கு மனித உரிமையாகவும் அடிப்படை சுதந்திரமாகவும் இன்றைக்கு மாறிவிட்டது. கல்வி இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. நீங்கள் என்ன பிள்ளைகள் படிக்காவிட்டால் நீங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். யாருக்கு கல்வியறிவு கிடைக்கின்றதோ அவரால் நல்லதை செய்ய முடியும், சிறப்பாக செய்ய முடியும், சரியாக செய்ய முடியும், தரமாக செய்ய முடியும். படிக்காவிட்டால் மக்குத்தனமாக செய்வீர்கள், மற்றவருக்கு இடைஞ்சலை ஏற்படுத்துவீர்கள், ஆபத்தை உங்களுக்கும் மற்றவருக்கும் ஆபத்தை உருவாக்குவீர்கள் என வீண் துன்பத்துயரங்களை ஏற்படுத்துவீர்கள். அதற்காகத்தான் எல்லாரும் படிக்க வேண்டும் என்று அரசு கூறுகின்றது. சின்ன வயதிலிருந்தே பாடசாலைக்கு செல்ல வேண்டும். ஏன்? அங்கு உங்களுக்கு அறிவை கொடுப்பார்கள், கற்றுக் கொடுப்பார்கள் என உண்மையை சொல்லித் தருவார்கள், சரியானதை சொல்லித் தருவார்கள். ஆகவேத்தான் எல்லாரும் பாடசாலைக்கு செல்ல வேண்டும். எல்லாருக்கும் கட்டாய கல்வி அவசியமானது. கட்டாய கல்வியோட கட்டாயம் படிக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு எது சரி எது பிழை என்பது தெரிய வரும். எதை எப்படி செய்ய வேண்டும்
அதை சரியாக செய்ய வேண்டும், பிழைவிடாது செய்ய வேண்டும், சிறப்பாக செய்ய வேண்டும், சரியாக செய்ய வேண்டும், விரைவாக செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் உணர்ந்து கொள்வீர்கள். நீங்கள் பார்க்கலாம், விறகு கொத்துற கூலி வேலை செய்பவர் கூட படிக்காவிட்டால் அவர் எப்போதும் தனக்கும் பிரச்சனையை உருவாக்குவார், மற்றவருக்கும் பிரச்சனையை கொடுப்பார். விறகு கொத்த சொன்னால் நீ பாடசாலைக்கு சென்று படித்து கொஞ்சமாவது படித்து விறகு கொத்த வெளிக்கிடும் போது அங்கே டீச்சர் சொல்லி தந்திருப்பான் எவ்வாறு ஒவ்வொன்றையும் சரியாக செய்ய வேண்டும், எவ்வாறு ஆபத்து இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதை அங்கே ஆசிரியர் சின்ன வயதிலிருந்தே சொல்லி தந்திருப்பான். என்ன அங்கே தனியாக படிப்பு மட்டுமல்ல, ஏனைய அறிவுகள் ஏனைய திறன்களை எல்லாம் வளர்த்து கொடுப்பார்கள். எனவே விறகு கொத்தும் போது நீர் என்ன உண்ட உம்மோட காலக்கையை கொத்திடாமல், என்ன தாறுமாறாக மொக்குத்தனமாக விறகு கொத்தி காலக்கையை கொத்திடாமல், அல்லது உடம்பு நோக வைக்காமல் என்ன வடிவாக அழகாக என்ன கொத்துவீர் கொண்டு பயனுள்ளதாக இருக்கும், உமக்கும் ஆபத்து உடல் வருத்தம் இல்லாமல் இருக்கும். அப்படித்தான் ஒவ்வொரு வேலைகளும் கல்வியால் தான் எல்லா அறிவையும் எல்லா ஆற்றல்களையும் கொண்டு வர முடியும். எனவே தான் இலங்கையில் உள்ள அரசு கல்வியை உருவாக்குவதற்கும் கல்வியை அபிவிருத்தி செய்வதற்கும் அதே நேரத்தில் ஏனைய அடிப்படை தேவைகளான உணவு, உடை, சுகாதாரம், போக்குவரத்து என்பவற்றை நன்கு மக்களுக்கு அவை தரமுள்ளதாக, அவை மலிவானதாக, அவை இலகுவாக கிடைக்கக்கூடியதாக செய்யும் போதுதான் மக்களால் உயிர் வாழ்வது மட்டுமல்ல, அவற்றை அனுபவித்து உயர்ந்த நிலைக்கு போக செய்ய முடியும். எனவே மனிதன் முதல் உயிர் வாழ்வது மட்டுமல்ல, அறிவு படைத்தவனாகவும் திறன் படைத்தவனாகவும் நல்ல உடற்பலம் உள்ளவனாகவும் சக்தி உடையவனாகவும் ஆரோக்கியம் உடையவனாகவும் வாழ வேண்டும். அவ்வாறு வாழுகின்ற மனிதனால் தான் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும். எனவே இவற்றை மனிதனுக்கு கொடுக்கும் போது அந்த மனிதன் அறிவுள்ளவனாக, சக்தி உள்ளவனாக, பலமுள்ளவனாக, எதையும் சாதிக்கின்ற திறன் உள்ளவனாக, அயராத முயற்சி உள்ளவனாக மாற்றமடைவான். அவ்வாறு மாற்றமடையும் போது அவன் தனக்கு மட்டுமல்ல, தன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, தன் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, நாட்டிற்கு பயனுள்ளவனாக மாறுவான். நாடும் அவனால் அபிவிருத்தி அடையும். சரியா பிள்ளைகள்? எனவே தான் இன்றைய அரசுகள் என்ன செய்கின்றன, சில பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை இன்றைக்கு உருவாக்கி அவற்றை நடைமுறைப்படுத்தி வருகின்றன. இந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், இங்கே பார்த்துங்கண்டால் இன்றைக்கு அபிவிருத்தி திட்டங்களாக அதை பொது சேவைகள் அல்லது நலன்புரி சேவைகள் என்று நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னா பிள்ளைகள் பாருங்கோ, ஒன்று இலவசமாக வழங்கிய நலன்புரி சேவைகளை நாங்கள் பார்த்தோம்னா மானிட அபிவிருத்திக்காக இங்க பாருங்க, ஜனசவிய சமுத்தி திவனகும என்ற பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களும், இதைவிட சுகாதார நிகழ்ச்சி திட்டங்கள், வீட்டு அபிவிருத்தி செயற்திட்டங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இது கிராம மட்டத்திலிருந்து நகரம், மாநகரம், மாவட்டம், மாகாணம், நாடு என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு போடப்பட்டிருக்கின்றன. விளங்குதா பிள்ளைகள்? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமுர்த்தி உங்களுக்கு தெரியும், வசதியற்ற குடும்பங்களுக்காக, என்ன வறுமையான குடும்பங்களுக்காக நலன்புரி சேவைகளை வழங்குவது. என்ன நலன்புரி சேவைகள் கூடுதலாக அந்த சமுர்த்தியில் உணவு பொருட்களை வழங்குதல், அதே நேரத்தில் சுய தொழிலுக்கான கடன் வாய்ப்புகளை வழங்குதல், என்ன சுயதொழில் முயற்சிகளை மேற்கொள்வதற்கான திட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தல், என்ன இது இந்த சமுர்த்தியின் மூலம் இடம்பெறுகின்றது. சமுர்த்தி வங்கிகளை அமைத்து
மக்களுக்கு தங்களுடைய சுயதொழிலை மேற்கொண்டு லாபத்தை சம்பாதித்து வாழ்க்கை தரத்தை கொண்டு செல்வதற்கு இன்றைக்கு சமுத்தி வங்கிகளினால கடன் வசதிகளும் அதே நேரத்தில் சேமிப்பு திட்டங்களும் என பெண்களுக்கு ஊடாக நாளாந்தம் சேமிக்கப்படும் இந்த சமுத்தி வங்கிகளில் போட்டு அதன் மூலம் பயன்பெறக்கூடியதாகவும் அதே நேரத்தில் வங்கிகளில் லோன் கடன் பெறுவதன் மூலம் தங்களுக்கு தேவையான சுயதொழில்களை மேற்கொண்டு நாளாந்த வருமானத்தை பெறக்கூடியதாகவும் இந்த சமுத்தி செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே போன்றுதான் நீங்கள் பார்க்கலாம் திவினுகும, அதேமாரி சுகாதார நிகழ்ச்சி திட்டங்கள், வீட்டு அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த கிராம மட்டத்திலிருந்து மாநகரம் மட்டும் இன்றைக்கு வீடமைப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வீடுகள் இல்லாதவருக்கு வீடுகளை அமைத்து கொடுத்தல், சுகாதார வசதியுள்ள காற்றோட்ட வசதியுள்ள வீடமைப்பு திட்டங்களை மேற்கொண்டு வருதல் நீங்கள் பார்க்கலாம். என நீங்கள் பல்வேறு வீடமைப்பு திட்டங்கள் பிரேமதாஸ் ஆட்சி காலத்தில் எங்கள் பழைய ஜனாதிபதி எங்களுடைய பிரேமதாஸ் ஆட்சி காலத்திலிருந்து வீடமைப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு செயற்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. இன்றைக்கு இலங்கையில் பெரும்பாலானோர் இன்றைக்கு வீட்டு வசதிகளுடன் இன்றைக்கு காணப்படுங்க. ஆக மிக மிக குறைந்தவர்களே இன்றைக்கு வீடற்றோராக காணப்படுகின்றனர். மற்றபடி 75% மேற்பட்டோர் இன்றைக்கு வீடுகளை சொந்த வீடுகளை இன்றைக்கு கொண்டு வாழ்கின்றார்கள். ஏனைய வறுமையுற்ற நாடுகளை விட தென்னாசிய நாடுகளில் இலங்கை இந்த வகையில் முன்னேற்றமடைந்த நாடாக காணப்படுகின்றது. கிராம அடிப்படையிலான வீட்டு தொகுதி திட்டங்கள் நீங்கள் கொழும்பு மாநகரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய மாடி வீட்டமைப்பு திட்டங்கள் என்ன தொடர் மாடி வீடுகள் நீங்கள் பார்க்கலாம். என்ன அப்போ வீடு அற்றவர்களுக்கான வீடுகளை கட்டி கொடுப்பதற்காக இன்றைக்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் நிறைய வெற்றிகளும் காணப்பட்டிருக்கின்றன. மக்கள் எல்லோரும் சொந்த வீடுகளில் வாழ்வதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு சில வித மக்களே வீடுகள் அற்ற நிலையில் வாழ்வதையும் அதற்கான இன்றைக்கு அவர்களுக்கான சொந்த வீடுகளை உருவாக்கி கொடுக்கின்ற திட்டங்களும் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மலைநாடாக இருந்தால் என்ன, இலங்கையின் ஏனைய பிரதேசங்களாக இருந்தால் என்ன, இன்றைக்கு வீடுகளை அவர்களுக்கு வசதியான வீடுகளை கட்டி கொடுப்பதில் இன்றைக்கு ஒவ்வொரு அரசும் முன்னின்று வருவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று நாங்கள் பார்க்கலாம் என இந்த சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, அடிப்படை சுகாதார வசதிகளிலிருந்து உயர்ந்த சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வரைக்கான பல்வேறு முயற்சிகளும் கிராம மட்டங்களில் இருந்து இன்றைக்கு மாநகர மட்டங்கள் வரையும் இன்றைக்கு இந்த சுகாதார பல்வேறு விதமான சுகாதார நிகழ்ச்சி திட்டங்கள் போடப்பட்டிருக்கின்றன. அதே போன்று நாங்கள் பார்த்தோம்னா கல்வியிலையும் பார்த்தோம்னா கல்வியும் இன்றைக்கு ஆரம்ப முன்பள்ளியிலிருந்து, முன்பள்ளி என்னும்போது இந்த நர்சரி என முன்பள்ளியில் இருந்து பாடசாலைக்கு முன்னுக்கு போவதுக்கு முதல் ஆயத்தப்படுத்துகிறது தான் முன்பள்ளி. அப்போ இந்த நர்சரி வகுப்பில் இருந்து இன்றைக்கு கல்வி இன்றைக்கு வழங்கப்பட்டு கொண்டு வந்தால் இப்படியான கல்வி இன்றைக்கு உலகத்துக்கு ஏற்ற வகையில் உலக வியாபார முகாமையாக மாற்றிக்கொண்டு போய்கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பிஸியான விரைவான வியாபார முகாமைத்துவத்தை நோக்கி இன்றைய கல்வி மாறிக்கொண்டிருக்கின்றது. பிஸ்னஸ் ஸ்டடீஸ் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. அதற்கேற்ப கல்வியை மாற்றி அமைப்பது ஆரம்ப நிலையிலிருந்து இப்போ ஒவ்வொரு முன்பள்ளியிலிருந்து அவருடைய கல்வி முறைகளில் இந்த உலகத்துக்கு தேவையான கல்வியை இங்கு கொஞ்சம் கொஞ்சமாக உட்புகுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். உங்களோட பாடங்களிலும் உங்களோட பாடத்திட்டங்களிலும் உங்களுக்கு தேவையான இன்றைக்கு சர்வதேச உலகத்திற்கு தேவையான கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இன்றைக்கு உங்களுடைய பாடத்திட்டங்களில் அவை போடப்பட்டிருக்கின்றன. அவை தொழில்நுட்ப கல்வி, கைத்தொழில் கல்வி, அடுத்தது விஞ்ஞான கல்வி என்று சொல்லி இன்றைக்கு புதிய விஞ்ஞான கல்வி முன்னர் இருந்தாலும் இன்றைக்கு நவீன தொழில்நுட்ப கல்வி, கைத்தொழில் கல்விகள்,
வியாபார முகாமைத்துவ கல்வி என்று, இன்றைக்கு நிர்வாக முகாமைத்துவ கல்வி என்று புதிய விடயங்கள் உங்களுக்கு உட்புகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வணிக கல்வி என்ற ரீதியிலையும் இவை முக்கியத்துவம் படுத்தப்பட்டு இன்றைக்கு பாடசாலைகளை ஊடாக, உங்களோட வகுப்புகள் ஊடாக சர்வதேசத்துக்கு ஏற்ற கல்வி முறை இன்றைக்கு மாற்றி அமைக்க கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு பொது சேவைகள் என்று பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். மக்களுக்கு ஒன்று இலவசமாக அல்லது குறைந்த கட்டணத்தில் இன்றைக்கு சேவைகள், போக்குவரத்து சேவைகளை வழங்கக்கூடியதாக, கூடுதலாக இலவசமாக குறைவு பிள்ளைகள் என அநேகமாக குறைந்த செலவில் தான் இன்றைக்கு இந்த பொது சேவைகள் வழங்கப்படுகின்றன. அதில் போக்குவரத்து சேவை, இலங்கை போக்குவரத்து சேவை, ஏனைய மோட்டார் சேவைகள் போன்றவை இன்றைக்கு பொது சேவைகளாக கருதப்பட்டு அவை அத்தியாவசியப்படுத்தப்பட்டிருக்கின்றன. என்ன நடந்தாலும் போக்குவரத்து இடம்பெற வேண்டும், போக்குவரத்து இடைநிறுத்தப்படக்கூடாது. அவ்வாறு இடைநிறுத்தப்படுமாயின் மக்கள் இயல்பான வாழ்க்கை வாழ முடியாது. இன்றைக்கு போக்குவரத்து இல்லாவிட்டால் இன்றைக்கு இயல்பான வாழ்க்கையிலெல்லாம் தடைப்படும் அல்லது தாமதித்து இடம்பெறும். எனவே போக்குவரத்தும் இன்றைக்கு அத்தியாவசிய சேவைகள் ஒன்றாக இன்றைக்கு மாறிவிட்டது. எனவே போக்குவரத்தை அபிவிருத்தி செய்வது இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகவும் இருக்கிறது. அதுக்கு தான் நாங்கள் முன்னுக்கே பார்த்த நாங்கள் தரவீதி போக்குவரத்து, அதில் பல பிரிவுகளை பார்த்துருக்கிறோம். அதில் புகலிட போக்குவரத்து, அடுத்தது விமான போக்குவரத்து, கப்பற் போக்குவரத்து என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவற்றை அபிவிருத்தி செய்வதன் மூலம் ஒன்று நாட்டு மக்களுக்கு அதனுடைய பயன்களை பெற்றுக் கொடுத்தல், அதனூடாக நாட்டை அபிவிருத்தி செய்தல். முதல் மக்கள் நலமாக, சுகமாக, வளமாக வாழ வேண்டும். அப்போதுதான் அவன் மனித வளமுள்ள மனிதனாக மாற முடியும். அதன் மூலம் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும். எனவே தான் இன்றைக்கு போக்குவரத்து சேவைகளும் பொது சேவைகளாக, அத்தியாவசிய சேவைகளாக கருதப்பட்டு இன்றைக்கு அவற்றை தரப்படுத்துவது, அவற்றை மேம்படுத்துவதற்காக அவற்றுடைய கட்டமைப்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி இன்றைக்கு அரசாங்கம் வருவதனால் மக்களும் பயனடைகின்றார்கள். இதன் மூலம் நாடும் முன்னேற்றம் அடைகின்றது. சரியா பிள்ளைகள்? இந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்கும்போது கிராம மட்டத்தில் இருந்தே இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் போடப்படுகின்றன. கிராம மட்டங்களில் வாழுகின்ற மக்களுக்கு அவர்கள் நகரங்களை நோக்கி நகராதபடி, ஏன் நகரங்களை நோக்கி எல்லோரும் செல்வார்கள்? நகரங்களில் பல்வேறு வசதிகளும் காணப்படும். என தரமான பாடசாலைகள், என தேசிய மட்டத்திலான தரமான பாடசாலைகள், சர்வதேச பாடசாலை, உலக மட்டத்திலான சர்வதேச பாடசாலைகள் அங்கு காணப்படும். உயர்ந்த சுகாதார மருத்துவ வசதிகள் காணப்படும். அங்கு நல்ல பொழுதுபோக்கு வசதிகள் இருக்கும். அங்கு கைத்தொழில்கள் நிறைந்து காணப்படும். அதே நேரம் கைத்தொழிலாளர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏனைய சேவைத்துறைகள் எல்லாம் நிறைய இருக்கும். போக்குவரத்து சேவைகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கும். தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கும். தொழில்நுட்ப சேவைகளும் அதிகமாக இருக்கும். எனவே மக்கள் நகரப்புறங்களை நோக்கி கிராமங்களிலிருந்து நகர்ந்து செல்கிறார்கள். இதற்காகத்தான் எல்லாருக்கும் நகரத்துக்கு போக விருப்பம். நகரம் நரகமாக மாறினாலும் மக்கள் எல்லோருக்கும் விருப்பம் இங்கு நகரங்களை நாடி செல்வதற்கு. ஏனென்றால் அங்கு சகல வசதிகளும் இருக்கும். நாங்கள் நல்ல ஆடம்பரமாக சந்தோஷமாக வாழலாம் என்று சொல்லி மக்கள் எல்லோரும் முண்டியடிச்சு கொண்டு நகரங்களை நோக்கி நகர்வார்கள். எனவே இந்த நகரங்களை இவர்கள் நகரும் போது அங்கே நகரத்துக்குள்ள இவருடைய வரவினால், உள்வரவினால், இங்கே கிராமங்களில் வெளியேற்றம், நகரங்களுக்கு உள்வரவினால் அங்கு பல்வேறு பிரச்சனைகள் உருவாகலாம். இட நெருக்கடிகள், சுகாதார பிரச்சனைகள், பண்பு கலாச்சார பண்பு பிரச்சனைகள், சூழல் மாசடைதல், வேலையில்லா பிரச்சனை என வேலையில்லா பிரச்சனை, இட நெருக்கடி என சுகாதார பிரச்சனை, சூழல் மாசடைதல் என கலாச்சார சீர்கேடுகள், இவையெல்லாம்
இங்க நிறையலாம் நகரத்துல. ஏன்? எல்லோரும் நகரத்தை நோக்கி நாடு வருவதனால். எனவே நகரத்தை விட்டு மக்கள் செல்லும் போது அங்கு இருக்கின்ற வளங்கள் எல்லாம் வீணாக போய்விடும். ஏனென்றால் அங்கு செய்யப்பட்ட விவசாயங்கள் கைவிடப்படலாம், விவசாயம் செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் போகலாம், அங்கே கால்நடை வளர்ப்பு, அங்கே இருக்கின்ற ஏனைய கைத்தொழில் நடவடிக்கைகளோ அங்கே இல்லாமல் போகலாம் அல்லது குறைந்து கொண்டு போகலாம். அங்கே இருக்கின்ற கிராமப்புறங்களில் இருக்க மரபு ரீதியான நல்ல பண்பான கலாச்சாரங்கள் எல்லாம் மாறிவிடலாம். என்ன, அங்கே இருக்கின்ற ஏனைய நடவடிக்கைகள் எல்லாம் மக்கள் நகரங்களோ நோக்கி இடம்பெறுவதனால அங்கே மறைந்து விடலாம் அல்லது குறைந்து விடலாம். எனவே இவர்கள் நகரங்களை நோக்கி செல்லும்போது நகரங்களுக்கும் பிரச்சனை உருவாகும், அதே நேரத்தில் கிராமங்களுக்கும் பிரச்சனை உருவாகும். எனவே தான் என்ன செய்கின்றது இலங்கை ஒவ்வொரு அரசும், இலங்கையினுடைய ஒவ்வொரு அரசும் மக்கள் எதற்காக நகரங்களை நோக்கி நகருகிறார்களோ அந்த காரணங்களை இங்கு செய்யும்போது, கிராமங்களில் ஏற்படுத்தி கொடுக்கும் போது, கிராமங்களை நகரங்கள் போல வளர்ச்சி அடைய செய்வதன் மூலம் மக்களின் இடப்பெயர்வுகளை நிறுத்தி மக்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி அதே நேரத்தில் கிராமங்களையும் வளர்ச்சியடைய செய்யலாம், நகரங்கள் போல வளர்ச்சியடைய செய்யலாம். இதன் மூலம் கிராமங்கள் எல்லாம் வளர்ச்சியடைய செய்யும் போது நகரங்கள் தானாக வளர்ச்சியடையும், நாடு முன்னேறும். ஏனென்றால் கிராமங்களில் இருந்துதான் அதிகமான உற்பத்திகள் என அடிப்படை தேவைகளான உணவு கிராமங்களில் தான் உற்பத்தி செய்யப்படும் விவசாயத்தின் மூலம். அது மனிதனுக்கு மட்டுமின்றி ஏனைய உயிர்களுக்கும் விலங்கினங்களுக்கும் கிராமங்கள் தான் அடிப்படை உணவு உற்பத்தி இடங்களாக இருக்கின்றன. எனவே தான் இன்றைய கிராமங்களை அபிவிருத்தி செய்வதற்கு பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை அரசு மேற்கொண்டு வருகின்றது. முதல்ல அங்கே கிராமங்களுக்கான போக்குவரத்து வசதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு கிராமங்களில் மகநுகும போன்ற செயற்திட்டங்கள் கிராம மட்டத்தில், அது வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக கிராமங்களில் உள்ள முதலாவது வீதிகளை அபிவிருத்தி செய்தால்தான் ஏனைய அபிவிருத்திகள் எல்லாம் இடம்பெறும். எந்த அபிவிருத்தியாக இருந்தால், கல்வியாக இருந்தான, சுகாதாரமாக இருந்தான, உணவு உற்பத்தியாக இருந்தான, கைத்தொழிலாக இருந்தால், சகல விடயங்களும் எதில் தங்கி இருக்கின்றது? போக்குவரத்தில் தங்கி இருக்கின்றது. எல்லா இடங்களுக்குமான தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கும் போக்குவரத்து அவசியமாயிருக்கின்றது. எனவே இந்த போக்குவரத்துக்கான வீதிகளை அபிவிருத்தி செய்து நகரங்களுக்கு இடையிலான தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக கிராமங்களுக்கு இடையிலான போக்குவரத்துகளை அபிவிருத்தி செய்வதன் மூலம் கிராமங்களை முன்னேற்றுவது மட்டுமில்லை, நகரங்களோடு தொடர்படுத்த முடியும். இவைதான் இந்த மகநகும திட்டம். சரியா பிள்ளைகள்? இந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு துறை, விவசாயமும், போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி, அடுத்தது கைத்தொழில், அடுத்தது தேசிய பாதுகாப்பு என்ற அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். சரியா? ஒவ்வொரு துறையாக நாங்கள் பார்ப்போம். கல்வியினால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அதனால் அடைகின்ற நன்மைகள் என்ன, சுகாதார சேவையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அதனால் அடைகின்ற நன்மைகள் என்ன, தொழில்நுட்பத்துறையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு அதனால் அடைகின்ற ஒவ்வொரு துறையாக நாங்கள் பார்த்தோம். இவை யாவும் மனிதவள அபிவிருத்தியின் கீழே தான் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சரியா பிள்ளைகள்? நீங்களும் வாசிச்சு பாருங்க. என்ன, அடுத்த வகுப்பில் இதை விளக்கமாக படிப்போம். சரியா? உங்களிடம் இந்த விடைபெறும் ஆசிரியர்னா இக்னேசியஸ் பிள்ளைகள். நன்றி. நல்லா படிக்க வேணும், கெட்டித்தனமாக படிக்க வேண்டும். என்ன, சரியா பிள்ளைகள்? நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.